2026 ஆண்டு T20 உலகக்கிண்ணத்தின் சூப்பர் 8 போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை இந்த சூப்பர் 8 போட்டிகள் தான் இடம்பெறும். அடுத்ததாக அரையிறுதி போட்டிகள். ஆகவே அரையிறுதிக்கு எந்தெந்த அணிகள் தெரிவு செய்யப்படும்? ஏற்கனவே இங்கிலாந்து அணி சென்றுவிட்டது. அதே போல மீதம் இருக்கக்கூடிய 3 இடங்களை எந்த அணிகள் பெறும் என்ற முனைப்புடன் போட்டிகள் அப்படியே சுவாரஸ்யமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்றைய தினம் 2 போட்டிகள் இடம்பெற்றன. முதலாவது போட்டி தென்னாப்பிரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான போட்டியாக இடம்பெற்றிருந்தது. இந்த போட்டி தான் மிகவும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியிலே இடம்பெற்ற ஒரு போட்டியாக அமைந்திருந்தது. காரணம், இந்திய ரசிகர்களும் இந்த போட்டியினை எப்படியாவது தென்னாப்பிரிக்கா அணி வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்போடு இருந்தார்கள். அதற்கு காரணம், இந்த போட்டியிலே தென்னாப்பிரிக்கா அணி வெற்றி பெற்றால் 2 புள்ளிகளோடு சேர்த்து மொத்தமாக 4 புள்ளிகளுடன் அவர்கள் நேரடியாக அரையிறுதிக்குள் முன்னேறி விடுவார்கள். ஒருவேளை மேற்கிந்திய தீவுகள் அணி இந்த போட்டிகளை வெற்றி பெற்றால் 2 புள்ளிகளை அவர்களும் பெறுவார்கள். மொத்தமாக 4 புள்ளிகள். எதிர்வரும் அடுத்த போட்டி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை இடம்பெறக்கூடிய போட்டி இந்தியா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான போட்டி. அந்த போட்டியிலே ஒருவேளை இந்திய அணி வெற்றி பெற்றால் அவர்களும் 4 புள்ளிகளை பெறுவார்கள். இருந்தாலும் மேற்கிந்திய தீவுகள் அணியினுடைய நெட் ரன் ரேட்டினை முந்துவதற்கு இந்திய அணிக்கு ஒரு காலமும் முடியாது. அவ்வளவு அதிகமாக இருக்கிறது. ஆகவே இந்த போட்டியிலே எப்படியாவது மேற்கிந்திய தீவுகள் அணி தோற்றுவிட வேண்டும் என்று இந்திய ரசிகர்கள் எதிர்பார்ப்போடு இந்த போட்டி ஆரம்பமாக இருந்தது. மாலை 3 மணி அளவிலே அகமதாபாத் மைதானத்திலே ஆரம்பமாக இருந்தது. இந்த போட்டியிலே நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றிருந்தது தென்னாப்பிரிக்க அணி. முதலிலே துடுப்படுத்த ஆடுமாறு பணித்திருந்தது மேற்கிந்திய தீவுகள் அணி. மேற்கிந்திய தீவுகள் அணி இந்த போட்டியிலே 20 ஓவர்கள் நிறைவிலே 8 விக்கெட்டுகளை இழந்து 176 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. 176 ஓட்டங்கள் 8 விக்கெட்டுகளை இழந்து 20 ஓவர்கள் நிறைவிலே என்று கேட்கும் போது நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்த போட்டியிலே மேற்கிந்திய தீவுகள் அணி ஒரு கட்டத்திலே 83 ஓட்டங்களுக்கு 7 விக்கெட்டுகளை இழந்து அப்படியே பரிதவித்துக் கொண்டிருந்தது. அவர்களை அப்படியே கரைக்கு கூட்டி வந்து ஒரு நல்ல இலக்கை கொடுத்து மேற்கிந்திய தீவுகள் அணியை காப்பாற்றி இருந்தார்கள் 2 பேர், ரொமாரியோ ஷெப்பர்ட் மற்றும் ஜேசன் ஹோல்டர் ஆகியோர். இந்த போட்டியின் ஸ்கோர் விவரங்களை பார்ப்போமாக இருந்தால், மேற்கிந்திய தீவுகள் அணி சார்பாக பிராண்டன் கிங் 11 பந்துகளில் 21 ஓட்டங்களையும், ஷாய் ஹோப் 6 பந்துகளில் 16 ஓட்டங்களையும் பெற்று ஒரு நல்ல ஆரம்பத்தை கொடுத்தார்கள். இருந்தாலும் இந்த இருவரும் அப்படியே ஆட்டமிழக்க அடுத்ததாக களமிறங்கிய ஷிம்ரான் அட்மயர், ரோமன் பவல் மற்றும் ராஸ்டன் சேஸ் ஆகியோர் ஒற்றை இலக்கத்தோடு நடையை கட்ட, ஜெஃப்ரே ரதர்ஃபோர்ட் அவர் பங்கிற்கு 12 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழக்க, மேற்கிந்திய தீவுகள் அணி 83 ஓட்டங்களுக்கு 7 விக்கெட்டுகளை இழந்து அப்படியே தடுமாறி கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் தான் ஜோடி சேர்ந்திருந்தார்கள் ஜேசன் ஹோல்டர் மற்றும் ரொமாரியோ ஷெப்பர்ட் ஆகியோர் இருவரும். இந்த இருவருமே சிறப்பான ஒரு இணைப்பாட்டத்தினை புரிந்திருந்தார்கள். ஜேசன் ஹோல்டர் 31 பந்துகளிலே 4 பவுண்டரிகள் 3 சிக்ஸர்கள் அடங்கலாக 49 ஓட்டங்களையும், ரொமாரியோ ஷெப்பர்ட் 37 பந்துகளிலே 3 பவுண்டரிகள் 4 சிக்ஸர்கள் அடங்கலாக 52 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்து மேற்கிந்திய தீவுகள் அணிக்காக ஒரு நல்ல இலக்கினை கொடுத்தார்கள். அதாவது 176 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. 20 ஓவர்கள் நிறைவிலே மேற்கிந்திய தீவுகள் அணி 8 விக்கெட்டுகளை இழந்தது. சரி, தென்னாப்பிரிக்க அணியின் பந்து வீச்சினை பொறுத்தமட்டிலே லுங்கி கிடே 4 ஓவர்கள் பந்து வீசி 30 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டுகளை கைப்பற்றுகிறார். எனவே 177 ஓட்டங்களை பெற்றால் வெற்றி. அதே நேரம் 2 புள்ளிகள் கிடைக்கும். மொத்தமாக 4 புள்ளிகளுடன் தனது அரையிறுதிக்குள் நுழைந்து விடும் என்ற எதிர்பார்ப்போடு களமிறங்கியது தென்னாப்பிரிக்க அணி. தென்னாப்பிரிக்க அணி 16.1 ஓவர்கள் நிறைவிலே வெறுமனையே 1 விக்கெட்டினை மாத்திரம் இழந்து வெற்றி இலக்கை அடைந்திருந்தது. அவ்வணி சார்பாக ஆரம்பம் முதலே அதிரடியினை காட்டியிருந்தனர் அவ்வணியினுடைய தலைவர் எய்டன் மார்க்ரம் மற்றும் குயின்டன் டீகாக் ஆகிய இருவருமே. எய்டன் மார்க்ரம் 46 பந்துகளில் 7 பவுண்டரிகள் 4 சிக்ஸர்கள் அடங்கலாக 82 ஓட்டங்களையும், குயின்டன் டீகாக் 24 பந்துகளிலே 4 பவுண்டரிகள் 4 சிக்ஸர்கள் அடங்கலாக 47 ஓட்டங்களையும், ரயன் பிரிக்கில்டன் 28 பந்துகளிலே ஆட்டமிழக்காத 45 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க, தென்னாப்பிரிக்க அணி 16.1 ஓவர்கள் நிறைவிலே 1 விக்கெட்டினை மாத்திரம் இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது. அப்படியே அரையிறுதிக்குள்ளும் நுழைந்து விட்டது. சரி, இந்த போட்டியிலே தோல்வி அடைந்ததன் காரணமாக மேற்கிந்திய தீவுகளுடைய அரையிறுதி வாய்ப்பு இப்போது கேள்விக்குறியாகி இருக்கிறது. இப்போது மேற்கிந்திய தீவுகள் அணிக்கும் இந்திய அணிக்கும் இடையிலான எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெறக்கூடிய போட்டியிலே வெற்றி பெறும் அணி, அதே நேரம் அந்த போட்டியிலே மேற்கிந்திய தீவுகள் அணி கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும். ஒருவேளை வெற்றி பெற்றால் மட்டுமே அரையிறுதி வாய்ப்பு மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு நிச்சயம். இந்த போட்டியினுடைய நாயகனாக 7 பவுண்டரிகள் 4 சிக்ஸர்கள் அடங்கலாக 46 பந்துகளில் 82 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த தென்னாப்பிரிக்க அணியினுடைய தலைவர் எய்டன் மார்க்ரம் தெரிவு செய்யப்பட்டார். சரி, இந்த 2வது போட்டி மாலை 7 மணி அளவிலே இந்தியா மற்றும் ஜிம்பாப்வே ஆகிய அணிகளுக்கு இடையிலான போட்டியாக இடம்பெற்றிருந்தது. இந்த போட்டியிலே எப்படியாவது கண்டிப்பாக இந்த போட்டியிலே இந்திய அணி வெற்றி பெற வேண்டும். காரணம், முதலாவது போட்டியிலே தென்னாப்பிரிக்க அணி வெற்றி பெற்றதன் காரணமாக இப்போது நெட் ரன் ரேட்டை பார்ப்பது அவசியம் இல்லை என்ற ஒரு நிலையில் இந்திய அணி இருப்பதன் காரணமாக எப்படியாவது 2 புள்ளிகளை பெற வேண்டும் என்ற முனைப்புடன் தான் இன்றைய போட்டியிலே களமிறங்கி இருந்தது இந்திய அணி.
நாணய சுழற்சியிலே வெற்றி பெற்றிருந்தது ஜிம்பாப்வே அணி. ஜிம்பாப்வே அணி முதலிலே துடுப்படுத்தாடுமாறு பணித்திருந்தது இந்திய அணி. அவர்கள் இதே தவறை தான் மேற்கிந்திய தீவுகளுடனான போட்டியிலுமே செய்திருந்தார்கள். மேற்கிந்திய தீவுகள் அணியை முதலிலே துடுப்படுத்தாடுமாறு பணித்திருந்தார்கள். அதன் காரணமாக அவர்கள் 250க்கும் அதிகமான ஓட்டங்களை பெற்று அந்த போட்டியிலே 80க்கும் அதிகமான ஓட்டங்களினால் தோல்வியை தழுவி இருந்தது ஜிம்பாப்வே அணி. சரி, இன்றைய போட்டியிலே முதலிலே துடுப்படுத்தாடுமாறு ஜிம்பாப்வே அணி இந்திய அணியை பணித்திருந்தது. அந்த வகையிலே முதலிலே துடுப்படுத்தாடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவிலே இந்திய அணி 4 விக்கெட்டுகளை மாத்திரமே இழந்து 256 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இந்திய அணியின் சார்பாக சஞ்சு சாம்சன் இன்றைய தினம் உள்வாங்கப்பட்டிருந்தார். அவர் 15 பந்துகளிலே 1 பவுண்டரி 2 சிக்ஸர்கள் அடங்கலாக 24 ஓட்டங்களையும், அபிஷேக் சர்மா இந்த தொடர் முழுவதுமே சிறப்பாக ஆடாமல் அப்படியே அவுட் ஆஃப் ஃபார்மிலே இருந்த அபிஷேக் சர்மா இன்றைய தினம் ஃபார்முக்கு திரும்பி இருந்தார். அவர் 30 பந்துகளிலே 4 பவுண்டரிகள் 4 சிக்ஸர்கள் அடங்கலாக 55 ஓட்டங்களையும், இஷான் கிஷன் 24 பந்துகளிலே 4 பவுண்டரிகள் 1 சிக்ஸர்கள் அடங்கலாக 38 ஓட்டங்களையும், அணியின் தலைவர் சூரியகுமார் யாதவ் 13 பந்துகளிலே 3 பவுண்டரிகள் 2 சிக்ஸர்கள் அடங்கலாக 33 ஓட்டங்களையும், ஹார்திக் பாண்டியா 23 பந்துகளில் 2 பவுண்டரிகள் 4 சிக்ஸர்கள் அடங்கலாக 50 ஓட்டங்களையும், திலக் வர்மா ஆட்டமிழக்காது 16 பந்துகளிலே 4 சிக்ஸர்கள் அடங்கலாக 44 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுக்க இந்திய அணி 256 என்ற இமாலய ஒரு வெற்றி இலக்கை நிர்ணயித்தது ஜிம்பாப்வே அணிக்கு. எனவே 256 என்ற இமாலய வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய ஜிம்பாப்வே அணி 20 ஓவர்கள் நிறைவிலே 6 விக்கெட்டுகளை இழந்து 184 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டது. இதன் காரணமாக 72 ஓட்டங்களினால் தோல்வியினை தழுவி இருந்தது. ஜிம்பாப்வே அணியினுடைய துடுப்பாட்டத்தினை பொறுத்தமட்டிலே பிரையன் பேனட் சிறப்பாக இந்த தொடர் முழுவதுமே ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய பிரையன் பேனட் 51 பந்துகளில் 8 பவுண்டரிகள் 6 சிக்ஸர்கள் அடங்கலாக 59 பந்துகளில் 97 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். அதே போல பர்மானி 20 ஓட்டங்களையும், சிகந்தர் ராசா 21 பந்துகளிலே 31 ஓட்டங்களையும், டோனி மயாங்கோ 6 பந்துகளிலே 11 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுக்க ஜிம்பாப்வே அணி 20 ஓவர்கள் நிறைவிலே 6 விக்கெட்டுகளை இழந்து 184 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இந்திய அணியின் பந்துவீச்சினை பொறுத்தமட்டிலே அஷ்தீப் சிங் 4 ஓவர்கள் பந்து வீசி 24 ஓட்டங்களை வெட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டுகளையும், ஹார்திக் பாண்டியா 3 ஓவர்கள் பந்து வீசி 21 ஓட்டங்களை வெட்டுக் கொடுத்து எந்த விதமான விக்கெட்டுகளையும் வீழ்த்தவில்லை. அதே போல ஜஸ்பிரீத் பும்ரா 3 ஓவர்கள் பந்து வீசி இருந்தார், 21 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார். அவரும் எந்த விதமான விக்கெட்டுகளையும் வீழ்த்தவில்லை. அதே போல வருண் சக்கரவர்த்தி, அக்ஷர் பட்டேல் மற்றும் சிவம் தூபே ஆகியோர் தலா ஒரு விக்கெட்டினை வீழ்த்தி இருந்தனர். இதன் காரணமாக 184 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டு 72 ஓட்டங்களினால் தோல்வியை சந்தித்திருக்கின்றது ஜிம்பாப்வே அணி. ஜிம்பாப்வேயினுடைய இந்த தோல்வியின் காரணமாக அவர்கள் அரையிறுதியினுடைய வாய்ப்பினை இழந்திருக்கின்றார்கள். இன்றைய போட்டியின் நாயகனாக 23 பந்துகளில் 2 பவுண்டரிகள் 4 சிக்ஸர்கள் அடங்கலாக 50 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த ஹார்திக் பாண்டியா தெரிவு செய்யப்பட்டிருந்தார். இந்த வெற்றியின் மூலம் இந்தியா தனது முதலாவது 2 புள்ளிகளை பெற்றிருக்கின்றது. எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெறக்கூடிய மேற்கிந்திய தீவுகள் அணியுடனான போட்டி மிகவும் முக்கியமான போட்டி. அந்த போட்டியிலே மேற்கிந்திய தீவுகள் அணி வெற்றி பெற்றால் மேற்கிந்திய தீவுகள் அரையிறுதிக்குள் நுழைந்துவிடும். அதே போல இந்திய அணி வெற்றி பெற்றால் இந்திய அணி அரையிறுதிக்குள் நுழைந்துவிடும். ஏற்கனவே இந்த குழுவிலே தென்னாப்பிரிக்க அணி அரையிறுதி வாய்ப்பினை உறுதி செய்திருக்கின்றது. இந்த இரு அணிகளுக்கும் இடையிலே எந்த அணி வெற்றி பெறுகிறதோ, அதாவது ஞாயிற்றுக்கிழமை இடம்பெறக்கூடிய போட்டியிலே எந்த அணி வெற்றி பெறுகிறதோ அந்த அணிதான் தென்னாப்பிரிக்காவுடன் சேர்ந்து இந்த குழுவிலே அரையிறுதிக்குள் நுழையும். நாளைய தினமும் மிக முக்கியமான ஒரு போட்டி இடம்பெற காத்திருக்கின்றது. இந்த போட்டி இங்கிலாந்து மற்றும் நியூசிலாந்து ஆகிய அணிகளுக்கு இடையிலான போட்டியாக இடம்பெற காத்திருக்கின்றது. இதிலே இங்கிலாந்து அணி ஏற்கனவே அரையிறுதிக்குள் நுழைந்துவிட்டது. இருந்தாலும் நியூசிலாந்து அணி தனது ஒரு காலினை வைத்திருக்கின்றது அரையிறுதிக்குள். நாளைய தினம் இடம்பெறக்கூடிய போட்டியிலே நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றால் அவர்கள் அரையிறுதிக்குள் நுழைந்துள்ளார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன மாற்றங்கள் இடம்பெற போகின்றன. அந்த ஸ்கோர் விவரங்களையும் உங்களுக்கு வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாமல் இந்த சேனலை நிறைய நேயர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே ஒரு முறை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டிருக்கலாக இருந்தால் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களை வந்து சேரும். அதே போல இந்த சேனலை ஃபாலோ செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்க என்ன ஃபாலோ பண்றதன் மூலமாக தொடர்ந்தும் நான் போடுற காணொளிகளை உடனடியாக பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும்.